Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோல எப்படி வந்து டிஃபரண்டான கலர்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாமலே பாருங்க. நம்ம வந்து ஒரு 3 மினிட்ஸ்ல எடிட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படினா வந்து லைக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். நீங்களும் வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து எடிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய Alight Motion அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் உங்களோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இதுல வந்து உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் நேம் இருக்குது. நம்ம வந்து என்னோட நேம் ஷீஜா அப்படினு எழுதுறேன். நீங்க வந்து உங்களோட ஃபைல் நேமை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுல 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு இதுல ஃப்ரேம் ரேட் 30 fps அது இருக்குது கரெக்ட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா Black கலர் செட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ நம்ம Black கலர் செட் பண்ணிட்டு இதுல பாத்தீங்க அப்படினா கீழ லாஸ்ட்ல கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து Alight Motionல பிகினரா இருந்தா கூட இந்த வீடியோஸை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன செட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோ அப்படினு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதுல பாத்தீங்க அப்படினா இந்த ஆப்ஷன் தான். இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வியூ ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்போ வந்து இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோஸ் தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதுல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருக்குது. அத வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த சைடுலயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் கரெக்ட்டா வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். இந்த மேல பிளேஸ்ல வரத மாதிரி. செகண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணி ரொம்ப நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேக் வந்துருங்க. இந்த வீடியோவை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இத கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணி முடிச்சிட்டு பின்னொன்னு இருக்கும். அதாவது செகண்ட் நம்ம டூப்ளிகேட் கிரியேட் பண்ண அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு இதுல தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து பொசிஷனை கரெக்ட்டா கீழ வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ட்டா செட் பண்ணிட்டோம். உங்களுக்கு டிஸ்ப்ளேல பார்க்கிறது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கலர் சேஞ்ச் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து லாஸ்ட்ல போய்க்கோங்க. அதர்ஸ் அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா வந்து செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேனல் ரீமேப் RGB அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு விண்டோ ஓபன் ஆகும். சின்னதா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இது பாத்தீங்க அப்படினா வந்து நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் சேஞ்ச் பண்ணனும். அது என்ன ஆப்ஷன் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படினா மூணாவது இந்த லைன் ஓகேவா? இந்த லைன் ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா எதை சேஞ்ச் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த G தான் நம்ம வந்து கிளிக் பண்ண மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா B ல இருக்குது. நம்ம வந்து G ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. G கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். வேற எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். மேல இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கும் கீழ இருக்கக்கூடிய வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். வேணா வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படினு நீங்களே டிஸ்ப்ளேல பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போய்ட்டு இதுல ஒரு 3 டாட் இருக்கு. ஓகேவா? 3 டாட் இந்த பிளேஸ்ல இருக்குது. அத வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து காப்பி எஃபெக்ட் அப்படினு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம வந்து நியூ வீடியோல நம்ம வந்து செட் பண்ண போறோம். எஃபெக்ட்ல போய்ட்டு இதுல அதே பிளேஸ் 3 டாட்ல போய் பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆயிட்டு. ஓகேவா? நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காவே ஆட் ஆயிட்டு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படினா வந்து நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே फ्रेंड्स, இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோஸ்ல நம்ம வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எப்பவும் போல நீங்க வந்து சேவ் பண்ணி இந்த வீடியோவை நீங்க வந்து கலர்ஃபுல்லா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து வேற ஒரு டிஃபரண்டான வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். மேல இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி வீடியோஸ்ல போய்ட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல டிஸ்ப்ளேல காமிச்சிருப்பேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபரண்டான வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே फ्रेंड्स, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.